தென் நம்ம ஹீரோயின் அந்த டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கச்ச ரிச்சி கால் பண்ணி, சாரிமா, இப்போ நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சனல் ப்ராப்ளம்னால எங்க கம்பெனி உன் கூட போட்டிருந்த அந்த கான்ட்ராக்டை போஸ்ட்பேன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணி எப்படியாவது ஷூட்டிங்கை ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றதுக்கான ப்ராசஸ்ல இறங்குறமா, நீ எதுவும் நினைச்சுக்காதுன்னு சொல்லவும், ஓகே சார், உங்க ப்ராப்ளம் என்னங்கிறது எனக்கு புரியுது, நீங்க எதுவாக இருந்தாலுமே பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீச்சர் என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமா இருக்குன்னு கேட்க நம்ம ஹீரோயினுமே ரிச்சி சொன்ன எல்லா விஷயங்களையும் சொல்றதுனால என்னதான் அந்த டீச்சர் ஹீரோயினுக்கு முன்னர் ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி நடிச்சாலும் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கா. அப்புறம் இந்த மேட்டரெல்லாம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவும் பவுலிங்கும் ஹீரோயினுக்கு ஆறுதல்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரச்ச நம்ம லியானும் லூவும் செம காமெடியா சும்மா காஸ்டியூம்லாம் போட்டுட்டு வந்து ஹீரோயினுக்கு முன்னால பயங்கரமா சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாட் பாட், அதாவது நம்ம ஒரு பாஷையில சொல்லணும்னா கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பிளஸ் நம்ம பவுலிங்குமே மிஸ் யூன் கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் பத்தி தெளிவா சொல்லி புரிய வச்சு இவ்வளோ நாளா இவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்த அந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையுமே மறந்துட்டு திரும்ப பவுலிங்கும் மிஸ் யூனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஈவன் நம்ம லியான் கிட்டேயுமே மிஸ் யூன் பேசிடணுங்கிறதுக்காக பவுலிங் அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ் யூனை லியான் கூட அனுப்பி வைக்கிறா. இருந்தாலும் இப்படியே அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜோடியா போறத பார்க்கும்போது பவுலிங் ரொம்பவே ஃபீல் பண்றா. அதை நோட் பண்ற நம்ம லூ, இப்படி எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு சேர்த்து வைக்கிறதுனால தான் நாம 2 பேருமே இன்னும் சிங்கிளா இருக்கோம்னு சொல்லவும், இங்க பாரு, நீயும் நானும் வேற வேறங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. பிகாஸ் எனக்கு காதல் தேவையில்லை, அதனால நான் யாரையுமே லவ் பண்ணல. பட் உனக்கு காதல் தேவைப்படுது, ஆனா உன்னை யாருமே காதலிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா கலாய்ச்சிட்டு நம்ம பவுலிங் கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை யாரு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ல மாட்டி விட்டது, யார் இப்படியெல்லாம் நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பான ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸையுமே ஸ்டார்ட் பண்றான். அடுத்த நாள் காலையில லாயரோட வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ற ரிச்சி, இந்த மாதிரி எங்க கம்பெனி உன் கூட போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்கம்மா. ஸோ எங்க கம்பெனி உனக்கு கொடுத்த பணத்தை நீ கண்டிப்பா திரும்ப கொடுத்தே ஆகணும். நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் எங்க ஆளுங்க கிட்ட பேசி டைம் வாங்கியிருக்கமா, அதனால எப்படியாவது நீ 3 மாசத்துக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி திரும்ப கொடுத்துருமா, என்ன மன்னிச்சிடு, நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இன்னைக்கு காலையில அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னால எதுவுமே பேச முடியலமான்னு ரிச்சி சொல்றதுனால அது என்ன வீடியோன்னு ஹீரோயின் கேட்க, அப்போ உனக்கு அந்த மேட்டரை பத்தி எதுவுமே தெரியாதான்னு ரிச்சி கேட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த வீடியோவையுமே காட்டுறாரு. என்ன மேட்டர்னா, அந்த டீச்சர் எப்படி அன்னைக்கு நம்ம ஹீரோயின் மேல எல்லாருக்குமே சந்தேகம் வரணுங்கிறதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட ரொம்பவே பயந்து போன மாதிரி பேட்டி கொடுத்துருப்பா. அதே மாதிரி இப்பயுமே ரொம்ப பயந்து போன மாதிரி பேட்டி கொடுக்கறதுனால எல்லாரும் நம்ம ஹீரோயின் மேலதான் தப்பு, ஹீரோயின் தான் இந்த டீச்சரை மிரட்டி இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டா பேசி கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட தான் எந்த தப்பும் பண்ணலங்கிறத நிரூபிக்க ஆதாரம் எதுவுமே இல்லாததுனால ரிச்சி கொடுத்த அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்றதுக்கான அக்ரிமெண்ட்ல சைன் போடுறதுக்காக போறச்ச கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, நான் இதுக்கு பின்னால இருந்துட்டு இருக்கிறது யாருங்கிறத நிரூபிச்சு ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்லைங்கிறதையுமே ப்ரூவ் பண்றேன்னு சொல்றான். ஈவன் ரிச்சியுமே வெயிட் பண்ண ரெடியா தான் இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல, இது எதுவா இருந்தாலுமே நாம ஃபேஸ் பண்ணிக்கலாம், என்னால ஒரு கம்பெனி பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ரிச்சி கொடுத்த அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்றதுக்கான அக்ரிமெண்ட்லயுமே சைன் பண்ணிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ போயிட்டு இருக்க எல்லா ப்ராப்ளமுக்குமே முக்கியமான காரணம் அந்த பொண்ணுதாங்கிறத கண்டுபிடிச்சு அவ இடத்துக்கே போய் அவளையும் அவங்க ஆளுங்களையும் பயங்கரமா மிரட்டுறதுனால அந்த டீச்சர் தான் உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸையுமே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களை பத்தி தப்பான ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ண சொன்னதா சொல்லி மாட்டி விட்டுடுறாங்க. ஸோ இந்த மேட்டரை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். பட் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசாம இருக்க சொல்லிட்டு தனியா அந்த டீச்சரை மீட் பண்ணி அந்த பொண்ணு கூட இந்த டீச்சர் கால் பண்ணி பேசின ஒரு சில முக்கியமான கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ப்ளே பண்ணி காட்டி, அப்போ நீ இவ்வளோ நாளா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு தான் இருந்தியா, அப்படி நான் என்ன உனக்கு பெரிய பாவம் பண்ணேன்னு ஹீரோயின் கேட்க, ஆமா, நீ பண்ண எல்லாமே பாவம் தான், நீ மட்டும் நான் சேர்ந்த அதே இயர் டான்ஸ் ஸ்கூல்ல வந்து சேராம இருந்திருந்தீனா கண்டிப்பா இந்நேரத்துக்கு நான் பெரிய ஸ்டார் ஆகியிருப்பேன். எப்ப பாரு நம்ம டான்ஸ் டீச்சர் உன்னையும் என்னையும் கம்பேர் பண்ணி என்ன மட்டமா தான் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல நீயுமே பெரிய டான்சர் ஆகிட்ட, ஆனா நான் கடைசி வரைக்கும் உன்னோட அசிஸ்டண்டா, அதாவது இந்த குரூப் டான்சர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன். ஃபைனலா எனக்குமே ஒரு நாள் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த வாய்ப்புமே கிடைச்சது. ஆனா நீ கொரியோகிராஃப் பண்ண அந்த கஷ்டமான மூவை நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிதான் எல்லாருக்கு முன்னாலேயுமே ஸ்டேஜ்ல கீழே விழுந்து அவமானப்பட்டு என் காலுமே உடஞ்சு போயிடுச்சு. அதான் உன்னை நேரம் பார்த்து பழி வாங்குறதுக்காக நான் உன் கூடவே ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பயுமே எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகல. கண்டிப்பா உன்னை நான் கூடிய சீக்கிரம் பழி வாங்காம விட மாட்டேன்னு இந்த டீச்சர் பயங்கர சைக்கோட்டிக்கா பேசவும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே கூலா, ஓ அப்படியா, அப்போ கண்டிப்பா நானுமே உன்னோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஈக்குவலா வரேன், பட் டெஃபினெட்லி இதுக்கப்புறம் ஏற்பட போற விளைவுகளை உன்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கர மாசான டைலாக்லாம் பேசிட்டு கிளம்புறா.
அதுக்கப்புறம் பவுலிங்கை மீட் பண்ணி நம்ம ஹீரோயின் எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்கிறதுனால, நான் அந்த டீச்சரை ரொம்பவே சாஃப்டான பொண்ணு, நல்ல பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இப்படி கழுத்து இருக்கிற மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துருக்கா. இருந்தாலும் இதை நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் இது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயங்கிறதுனால நீ எதுவும் பயந்துட்டு இருக்காத. கண்டிப்பாக நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் பவுலிங்கும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ கேட்டதுனால ப்ரொஃபஸருமே ஹீரோவோட ப்ராஜெக்டை கிட்டத்தட்ட ஒரு 300,000 எண்ணுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதாவது நம்ம ஊர் பண மதிப்புக்கு படி ஒரு 8 லட்சம் 10 லட்சத்துக்கிட்ட வருது. இப்படிப்பட்ட ரொம்பவே சந்தோஷமான விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றதுக்காக போய் பார்க்கும்போது தான் ஹீரோயின் வீட்டுக்குள்ள யாரோ இல்லீகலா வந்திருக்காங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு புரிய வருது. ஸோ வேகமாக போய் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறச்ச பெட்ரூமில் ஒருத்தன் நம்ம ஹீரோயினோட மொபைல் அவங்ககிட்டே இருந்து திருடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அவங்ககிட்ட இருந்து மொபைலை வாங்குறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறா. பட் அவளால் முடியல. அதே நேரம் அங்கே வர நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருந்து மொபைலை வாங்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பரவாயில்ல விடு, உன்னோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லி ஹீரோவை தடுத்துடுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே பயந்து, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை இந்த மாதிரி எல்லாம் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன் கூட உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன்னு சொல்லவும், இல்லை வேண்டாம், நாளைக்கு நீ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்காக வெளியூர் போக வேண்டியது இருக்கு. ஸோ நீ என்ன ஒரு ரீசனாக வச்சு உன்னோட ஆசையையும் கனவையையும் லட்சியத்தையும் இழந்துடாத. ஈவன் நான் நாளைக்கு ஃபுல்லாகவே பவுலிங் அண்ட் மிஸ் யூன் கூட தான் இருக்க போகிறேன். ஸோ நீ என்னை பற்றி தேவையில்லாமல் கவலைப்பட்டு இருக்காம இந்த ப்ராஜெக்டை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணு. இதனால உன்னோட வாழ்க்கை மாறுறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, வேற வழியே இல்லாத நம்ம ஹீரோயினை இப்படி தனியாக விட்டுட்டு போக மனசே இல்லாமல் ஓகேன்னு தலையாட்டுறான். அடுத்த நாள் நம்ம லியானோட டெபியூ டேங்கிறதுனால நம்ம ஹீரோயின் அவனுக்கு பயங்கரமாக ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கச்ச அங்கே வர ஜோயா ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஏதோ சொல்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறான். பட் அவனுமே அந்த டெபியூ செலெக்ஷன் டீமில் ஒருத்தங்கிறதுனால ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகிற நேரத்தில் அவனை கூப்பிட்டுடுறாங்க. தென் நம்ம லியான் ஹீரோயின் சொல்லி கொடுத்த எல்லா மூசையுமே டெபியூவில் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால அங்கே இருந்துட்டு இருக்க எல்லாருக்குமே லியானை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்து அவன் அந்த கம்பெனியில் ஒரு ஐடலாவுமே சேர்த்துக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்துடுறான் ஜோயா. பிகாஸ் ஒருவேளை லியான் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஐடலாக ஆகிட்டானா கண்டிப்பாக நம்ம ஜோயாவோட வேலைக்கு உழ வச்ச மாதிரி ஆகிரும். முக்கியமாக இந்த லியான் ரொம்பவே சின்ன பையனாக இருக்கிறதுனால எங்கள் ஆடியன்ஸுக்கு இவனை ரொம்பவே பிடிச்சு போயிருமோன்னு சொல்லி ஜோயா பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அதுக்கு அந்த சிஇஓ வேற, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கம்பெனி சார்பாக வேற எந்த பெரிய ப்ராஜெக்ட்டுமே பண்ண வேண்டாம். பிகாஸ் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த லியானோட டெபியூ தான். ஸோ இதுக்கு எவ்வளோ செலவானாலுமே பரவாயில்ல, லியானோட டெபியூங்கிறது மறக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ட்ரமாட்டிக்காக இருக்கணும்னு பிளான் போடுறதுனால அவ்வளோதான், ஜோயா டோட்டலாக பேட்டரி டவுன் ஆகிடுறான். அப்போ அந்த சிஇஓ நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்க இதே மாதிரி ஜோயாக்கும் ஒரு பாட்டு கொரியோகிராஃப் பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கு நம்ம ஹீரோயின் பளிச்சுன்னு முடியாதுன்னு சொல்லிடுறா. ஏன்னு அது சிஇஓ கேட்குறாரு. பிகாஸ் எனக்கு இந்த ஜோயாவை சுத்தமாக பிடிக்காதுன்னு நம்ம ஹீரோயின் டைரக்டாகவே ரிப்ளை பண்ணிடவும், என்ன நீ ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்க, ஜோயாக்கு கொரியோகிராஃப் பண்ணுறதுக்காக நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய கொரியோகிராஃபர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்கிட்ட கேட்டால் நீ பண்ணுறேன்னு தான் சொல்லணுமே தவிர இந்த மாதிரி திமிராலாம் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை திட்டுற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ரொம்ப பாவம் இந்த ஜோயா. ஹீரோயின் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் ஹீரோயினும் இவனும் லவ் பண்ண டேஸ் எல்லாம் பற்றி அப்படியே யோசிச்சு பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவே இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட பவுலிங், உனக்கு என்னதான் ஜோயாவை பிடிக்கலைனாலும் நீ சிஇஓக்கு முன்னால அப்படி சொல்லியிருக்க கூடாது, ப்ளீஸ் இதுக்கப்புறமாவது அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயின் வேற ஏதோ விஷயத்தை பத்தி ரொம்பவே சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம பவுலிங் என்னன்னு கேட்கவும், இல்ல ஹீரோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்காக வெளியூர் போயிருக்கான். பட் காலையில இருந்து அவன்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு மெசேஜுமே வரல, எனக்கு என்னமோ தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ வெளியூருக்கு போகாம ஹீரோயினோட மொபைலை திருடினான அவனை கண்டுபிடிச்சு விரட்டுன்னு ரோடா விரட்ட ஆரம்பிக்கிறான். பட் அவன் நம்ம ஹீரோ கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகி டீச்சருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன ஒருத்தன் துரத்திட்டு இருக்கான்னு சொல்லவும், ஓகே நீ எப்படியாவது ஹீரோ கிட்டே இருந்து தப்பிச்சிரு, நானும் ஆதாரத்தை அழிச்சிடுறேன்னு சொல்லி ஹீரோயினோட மொபைலை ஃபிஷ் டேங்க்குள்ள போட்டுடுறா. பிகாஸ் நம்ம ஹீரோயினோட மொபைல்ல தானே இந்த டீச்சர் அந்த பொண்ணு கிட்ட பேசின எல்லா முக்கியமான கால் ரெக்கார்டிங்குமே இருக்கு. அதனாலதான் இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் அந்த ஃபாரினர் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் ரெக்கவர் பண்ணி உங்கள் மெயிலுக்குமே சென்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ ஒருத்தவங்க கூட ரோட்டில் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்ததுனால நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லவும் செம்ம கடுப்பாகிற நம்ம ஹீரோயின் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பேசி நம்ம ஹீரோவையுமே ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறா. ஆனால் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. பிகாஸ் நம்ம ஹீரோயின் அவ்வளோ சொல்லியுமே ஹீரோ அந்த முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்காக வெளியூர் போகாமல் ஹீரோயின் மொபைலை திருடினவனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சிருக்கான் இல்லையா, அந்த கோவம் தான்.
நம்ம ஆளு அவ்வளோ சாரி கேட்டுமே அவள் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஹீரோயின் நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் உட்காந்து நம்ம ஹீரோ பேப்பர் ஏரோப்ளைன்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறதுனால மனசு கேட்காம நம்ம ஹீரோயின் வாண்டடா போய் ஹீரோ கிட்ட பேசுறச்ச ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வந்து நிறையவே பேப்பர் ஏரோப்ளைன்லாம் செஞ்சு கட்டி விட்டு இருக்கதை காட்டி, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெண்டு விஷயம், ஒன்று ஃபிசிக்ஸ், இன்னொன்று நீ. ஸோ என்கிட்ட ஃபிசிக்ஸ் முக்கியமா இல்லை நீ முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒன்றை தான் செலக்ட் பண்ணுவேன். பிகாஸ் இருட்டடைஞ்சு போயிருந்த என்னோட வாழ்க்கையில நீ தான் ஒரு ஒளியா வந்த. ஒருவேளை நீ என்னோட வாழ்க்கையில வரலனா கண்டிப்பா நான் கடைசி வரைக்கும் அந்த இருட்டான உலகத்துக்குள்ளதான் மாட்டிட்டு இருந்திருக்கணும். அதனால நான் உன்னை இழந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி உன்னை பாதுகாக்கிறதுக்காக உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பேச்சில் மயங்கி கிஸ் பண்ணிடுறா. இதுக்கு எதுக்குமா நீ ஹீரோ கிட்ட கோச்சுக்கணும்? அப்படி கோச்சுக்கிறதா இருந்தா என்ன மாதிரி வார கணக்கில் பேசாம இருக்கணும். அதை விட்டுட்டு ஓகே எப்படியோ நல்லா இருந்தா சரி. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அந்த ஃபாரினர் சென்ட் பண்ண அதே வீடியோவை நம்ம பவுலிங்க்கு ஃபார்வர்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணடி என் செல்லக்குட்டின்னு சொல்லவும், அவ்வளோதானே இப்போ நான் பண்ண போகிற சம்பவத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லி நம்ம பவுலிங்குமே களத்தில் இறங்குறா. என்ன மேட்ருனா, ஃபாரினில் அந்த டான்ஸ் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கச்சு தான் நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாதியிலேயே போயிருப்பா இல்லையா. ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த டீச்சர் நம்ம ஹீரோயினுக்கு பதிலாக அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருப்பா. பட் காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. பிகாஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஹீரோயினோட பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. நீங்கள் எல்லாருமே ஜஸ்ட் குரூப் டான்ஸர் தான். ஸோ எங்களால் ஒரு குரூப் டான்ஸரை மெயின் டான்ஸராக வச்சு இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த டீச்சர் அதெல்லாம் கேட்குறதாவே இல்லை. நான் இந்த காம்படிஷனுக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஹீரோயின் வரலங்கிற ஒரே காரணத்துக்காக என்னால் என்னோட திறமையையும் ஹார்ட் ஒர்க்கையும் வீணாக்க முடியாது. ஈவன் நான் இந்த பெர்ஃபார்மன்ஸையுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஹீரோயினுக்கு பதிலாக நான் ஆட போகிறேன், அவ்வளோதான். ஸோ ப்ளீஸ் என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டு டீச்சர் பயங்கரமாக கெஞ்சிருப்பா. அதனால தான் அந்த காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணவங்களுமே சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டேஜில் எல்லாருக்கு முன்னாலேயும் நம்ம ஹீரோயின் கொரியோகிராஃப் பண்ண ரொம்பவே கஷ்டமான மூவை ஆட தெரியாமல் ஆடி அவக்கால அவளே உடச்சிக்குவா. ஆனால் இப்போ எல்லார்கிட்டையுமே ஹீரோயின் தன்னை அந்த டான்ஸ் காம்படிஷனில் ஆட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் தன்னோட கால் உடஞ்சி போயிடுச்சுங்கிற மாதிரி போய் சொல்லியிருப்பா. அதனால தான் நம்ம ஹீரோயினை எல்லாருமே கண்ணா பின்னான்னு திட்டிருப்பாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் தான் மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறத இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக ப்ரூவ் பண்ணிடுறதுனால இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருந்த எல்லாருமே இப்போ இந்த டீச்சரை கழுவி ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. பத்தாவதுக்கு வேலை வேற போயிடுது, அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம ஹீரோயின் மேலே கோவமாக இருந்தவ பழி வாங்கணும்னு பெண்ணாத்திட்டு இருந்தவ இப்போ நம்ம ஹீரோயின் மேலே இன்னும் பயங்கரமாக கோவமாகிடுறா. அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட தன்னோட கார்டை கொடுத்து, நான் ரீசெண்டாக என்னோட ப்ராஜெக்டை 300 மில்லியன் எண்ணுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே என்னோட அக்கௌண்ட்டில் 700,000 எண் இருக்குது. டோட்டலாக 1 மில்லியன் ஆயிடுச்சு. இன்னும் இந்த வீட்டை வாங்குறதுக்காக உனக்கு தேவைப்படுற 2 மில்லியன் எண்ணை எப்படியாவது நான் சீக்கிரம் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லவும், நம்ம ஹீரோயின் நீ இல்லை நாமன்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ணும்போது கரெக்டாக வழக்கம் போல் தப்பான டைமுக்கு நம்ம மிஸ் யூன் வந்துடுறாங்க. தென் நம்ம மிஸ் யூன் ஹீரோயின் கிட்ட இப்போ அந்த டீச்சரை பற்றி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க எல்லா ஆர்டிகல்ஸையுமே காட்டவும், நான் தான் இதுக்கான எல்லா ப்ரூஃபையுமே ரெடி பண்ணி பவுலிங் கிட்ட கொடுத்து இப்படி ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ண சொன்னேன்னு ஹீரோயின் சொல்கிறதுனால, நீயும் பவுலிங்கும் பிளான் பண்ணி தான் இந்த சம்பவத்தை பண்ணீங்களா? என்கிட்ட ஒரு வாழ்த்தை கூட சொல்லலை. அப்போது நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்டு மிஸ் யூன் கோச்சுக்கவும், டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே டாப்பிக்கை மாற்றுறதுக்காக லியானை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. சேச்சா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் லியான் ஒன்றும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை, ஜஸ்ட் அவன் என்னோட ஸ்டூடெண்ட் தான்னு நம்ம மிஸ் யூன் சொல்ல, என்னை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு ஹீரோயின் கேட்க மிஸ் யூன் என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க. கட் பண்ணா இங்கே நம்ம லியானோட அந்த டெபியூ சாங் பார்த்தோன்னா 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் காப்பி சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த கம்பெனியோட சிஇஓ லியானை பயங்கரமாக பாராட்டி, இந்த சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாளைக்கு நாம ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணலான்லாம் சிஇஓ சொல்லிட்டு இருக்கவும் நம்ம லியான் பயங்கர எக்ஸைட் ஆகிடுறான். பட் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஜோயாக்கு செம்ம கடுப்பாகுது. தென் எல்லாரும் அங்கே இருந்து போனதுக்கப்புறம் நம்ம லியான் பவுலிங்கை ஹக் பண்ணி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறதுனால நம்ம பவுலிங்குமே அப்படியே காதலோடு அவனை ஹக் பண்ணுறதுக்காக போகிறா. பட் டக்குன்னு நம்ம லியான், நீங்கள் மட்டும் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலனா கண்டிப்பாக நான் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகியிருக்க முடியாது, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுனால, நான் உனக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன், ஆனால் நீ ரொம்பவே சிம்பிளாக தேங்க்யூன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? செல்லாது. நீ டெஃபினெட்லி எனக்கு ஏதாவது பெரிய வெயிட்டான கிஃப்டாக கொடுத்தே ஆகணும்னு பவுலிங் சொல்கிறதுனால, அவ்வளோதானே நல்லா பெரிய வெயிட்டான கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டா போச்சுன்னு லியானுமே ரிப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிஸ் யூனுக்காக நிறையவே கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு பெரிய இண்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குமே கூட்டிகிட்டு போய் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ நம்ம மிஸ்யூன், நீ சிங்கர் ஆகணும்னு சொன்னதுக்கு நான் உனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணவே இல்லை, அப்புறம் எதுக்காக நீ எனக்கு இவ்வளவுமே பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க என்கிட்ட படிப்பு கெரியர்னு பேசக்கூடாது, நாம 2 பேரும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி மிஸ்யூனுக்காக லியான் பஞ்சு மிட்டாய்லாம் வாங்கி கொடுக்குறான். அதுவே இங்க நம்ம பவுலிங் லியானோட அந்த டெபியூ சாங் ஹிட் ஆனதுக்கு நீயுமே ஒரு முக்கிய காரணம்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பொக்கேலாம் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லவும், என்ன இந்த பொக்கேவோட முடிச்சுக்கலான்னு பாக்குறியான்னு ஹீரோயின் கேட்க, சேச்சே நாம என்ன அப்படியா பழகிருக்கோம். ஸோ நானும் லியானும் நீ ஸ்டார்ட் பண்ண போற அந்த டான்ஸ் ஸ்டுடியோக்கு பார்ட்னர்ஸா இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுலயும் இந்த லியான் இருக்கானே, இன்னும் உனக்கு கம்பெனில இருந்து ஷேர் கூட கொடுக்கல, பட் அதுக்குள்ள எனக்கு கிஃப்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவனோட சொந்த காசையே யூஸ் பண்ணி எனக்காக ஒரு பெரிய இந்த மசாஜ் பண்ணுள்ள சேர், அந்த மாதிரி ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு சேர் ஆர்டர் பண்ணியிருக்கானாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஷாப்ல வேலை பார்க்குற பொண்ணு, இந்த மாதிரி உங்களுக்காக லியான் மசாஜ் பண்ற சேரை இங்க ஆர்டர் பண்ணி அனுப்பியிருக்காரு, நாம எங்க வைக்கிறதுன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, பாவம் நம்ம பவுலிங்க்கு செம்ம பல்பாகிறது. இருந்தாலும் சமாளிக்கிறதுக்காக, பாத்தியா லியான் எல்லார் மேலேயுமே ரொம்ப பாசமா இருக்கான்லன்னு பவுலிங் சொல்ல, லியான் பாசமா இருக்கட்டும் சரி, நீ எப்பத்துல இருந்து அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணன்னு ஹீரோயின் கேட்க, காலேஜ் காம்படிஷன்ல அவன் பாட்டு பாடினதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னையே மெய் மறந்து அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு பவுலிங் சொல்றா. இப்ப லியான் வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கான், அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, யா தெரியும், அதனால இப்ப என்ன, அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களையே லவ் பண்ணிட்டோம், பட் எனக்கு லியானை பிடிச்சிருக்கு, அதனால நான் லியானை ஒன்றும் கஷ்டப்படுத்த போறதெல்லாம் இல்ல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் லியானோட முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லி நம்ம பவுலிங் இந்த இடத்துல தன்னோட காதலை ஆழமாக பதிவு பண்ணிடுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்க சீனியர்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப கஷ்டமான செம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணி காட்டிடுறதுனால அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பயங்கரமாக பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுவே இங்க ஜோயாக்கு இன்னும் தன்னோட நியூ சாங்கை கொரியோகிராஃப் பண்றதுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரி ஒரு நல்ல டான்ஸ் கொரியோகிராஃபர் கிடைக்கலங்கிறதுனால தன்னோட பிஏ கிட்ட, பேசாம நம்ம இதை பத்தி ஹீரோயின் கிட்டேயே திரும்ப பேசலாமான்னு கேட்கறதுக்கு, அவளுக்கு தான் ஏற்கனவே நம்ம ஹீரோயினை பிடிக்காது இல்லையா, ஸோ நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பா நான் ஹீரோயினை விட பெட்டரான கொரியோகிராஃபரை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லவும், ஜோயா செம்ம டென்ஷன் ஆகி ஹீரோயின் வீட்டு ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி நீங்க அவகிட்ட பேசுனீங்களா இல்லையான்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ண போற டான்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. அப்போ அங்க வர நம்ம ஹீரோயின் வீட்டு ஹவுஸ் ஓனர், உனக்கு யார் என்னோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு கேட்டு கத்துறாரு. நான் தான் ஏற்கனவே இந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறதா சொல்லிட்டேனேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றா. நீ சும்மா வாய் வார்த்தையா சொல்லிட்டு தான் இருக்கே தவிர அதுக்கான ஆக்ஷனை இன்னும் எடுக்கல, ஈவன் இந்த வீட்டுக்கான அட்வான்ஸையுமே நீ எனக்கு கொடுக்கல, பார்த்தா அதுக்கு இப்ப நீ வேற பயங்கரமான கஷ்டத்துல இருந்துட்டு இருக்க, ஸோ எப்படியும் கண்டிப்பா நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட டைம்குள்ள உன்னால பணத்தை ரெடி பண்ண முடியாது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை நம்பி இந்த வீட்டை உனக்கு விற்க முடியும், அது மட்டும் இல்லாம நான் ஃபேமிலியோட போய் ஃபாரின்ல செட்டில் ஆகிறதுக்கு எனக்கு நிறையவே பணம் தேவைப்படுது, அதனால நான் இந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு விற்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே 1 மில்லியன் yen பணம் வாங்கிட்டேன், மேபி உன்னால இன்னும் கரெக்டா 2 நாளைக்குள்ள இந்த மொத்த வீட்டுக்கான பணத்தையும் ரெடி பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பா வாங்கின அட்வான்ஸை திரும்ப அவங்க கிட்டேயே கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இந்த வீட்டை உனக்கே நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடுறேன்னு சொல்றாரு. அப்போ அங்க வர ஜோயா ஹீரோயினுக்கு பதிலா நான் பணத்தை பே பண்றேன்னு சொல்ல, அதை சொல்ல நீ யாரான்னு கேட்டு நம்ம ஹீரோ கத்த, இப்போதைக்கு ஹீரோயினோட ப்ராப்ளம ஜோயாவால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும், நீ எல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க தான் லைக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கலாய்க்கிறது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட, உன்னை விட வயசுல அதிகமா இருக்கிற பையனால மட்டும் தான் உன்னை உண்மையா லவ் பண்ணி நல்லா பாத்துக்க முடியும்லாம் அட்வைஸ் பண்ணவும், நீங்க என்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்கன்னு ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் முகத்துல முழிக்காதன்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ என்னால மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு ஜோயா சொல்ல, ஹீரோ செம்ம கடுப்பாகி ஒழுங்கா இங்க இருந்து போடான்னு சொல்லி கத்தவும், அப்போ ஹீரோயினுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஜோயா ரொம்பவே நக்கலா கேட்கவும், ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகி, நீ இந்த மாதிரி எல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி அவனை கண்ணா பின்னான்னு திட்டி அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹவுஸ் ஓனர், ஓகேம்மா நான் சொன்ன டைம்குள்ள எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறச்ச தன்னோட மொபைல்ல தெரியாம ஹீரோயின் காஃபி ஷாப்லயே மிஸ் பண்ணிடுறாரு. இன்னொரு சைடு ஒரு ஸ்டார் ஆகிட்ட நம்ம லியானா ஒரு பெரிய டிவி சேனல்ல இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பட் நம்ம ஆளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, ஏதோ பேன்னு உளறிட்டு இருக்கான். ஸோ நம்ம பவுலிங்கும் லூவும் கொஞ்சம் தூரத்துல இருந்து லியானுக்கு ஏதேதோ சிக்னல்லாம் கொடுத்து அவனை எப்படியோ பேச வச்சிடுறாங்க. ஈவன் அவனுமே லாஸ்டா, நான் இந்த இடத்துக்கு வரதுக்கான முக்கிய காரணம் என்னோட ஏஜென்ட் அதாவது மேனேஜர் பவுலிங் தான், அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்டு லூவுமே எனக்கு இந்த பாட்டை எழுதுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணா, இவங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது, டெஃபினெட்லி நான் இவங்க 2 பேரையுமே என்னோட லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன்னுலாம் சொல்லவும் நம்ம லூவும் பவுலிங்கும் பயங்கர எமோஷனல் ஆகிடுறாங்க. இப்படி நம்ம லியான் ரொம்ப வேகமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த கம்பெனியோட சிஇஓ ஜோயா கிட்ட,
நீ என்னதான் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 பிளேஸில் இருந்தாலுமே உன்னை ஃபாலோ பண்ணி லியானுமே வந்துட்டு இருக்கான். ஸோ நீ ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நிற்கணும்னா கண்டிப்பாக இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதுக்காக நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னும் கரெக்டாக 2 வாரத்துக்குள்ள நீ உன்னோட அடுத்த சாங்கை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு இங்கே நம்ம ஆளுக்கு ஒரு டார்கெட் வச்சிடுறாரு. அப்போ எனக்கு திரும்ப கொரியோகிராஃப் பண்ண சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்டேயே பேசி பார்க்கலாமான்னு ஜோயா கேட்கவும், நான் ஏற்கனவே கேட்டதுக்கு தான் அந்த பொண்ணு ஏதோ என் மூஞ்சில் அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டால, அப்புறம் எப்படி நான் இதை பற்றி திரும்ப அவகிட்ட பேச முடியும்னு சிஇஓ கேட்குறாரு. இல்லை, இப்போ ஹீரோயினுக்கு நிறையவே பணம் தேவைப்பட்டுட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பணத்தை ஒரு மெயின் ரீசனாக வச்சு அவகிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு ஜோயா சொல்ல, ஓகே அப்போ நம்ம அகைன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த சிஇஓவுமே ரிப்ளை பண்ணிடுறாரு. பட் அதுக்குள்ள ஜோயாவோட ரொம்பவே பெரிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் லியான் கைக்கு போயிடுது. பத்தாவதுக்கு இப்போ நம்ம லியானுக்கு நிறையவே ஃபேன்ஸ் கிடைச்சிடுறதுனால ஜோயா லியானை பார்த்து பயங்கரமாக பொறாமப்பட ஆரம்பிக்கிறான். அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் இப்போ பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறதுனால மனசு கேட்காம நம்ம பவுலிங் தன்னோட கார்டு அப்புறம் காரெல்லாம் கொடுத்து இதை நீ சேல்ஸ் பண்ணிடு, மேபி இந்த பணமுமே உனக்கு பத்தலன்னா சொல்லு, என்கிட்ட நிறையவே ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருக்கு, அந்த ஹேண்ட்பேக்ஸை நான் உனக்காக விற்று பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், நீ எனக்காக இவ்வளோ தூரம் சொன்னதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனால் எனக்கு இந்த பணம்லாம் தேவையில்லை, நாங்கள் எதுவாக இருந்தாலுமே பார்த்துக்குறோம். ஸோ நீ எனக்கு லைஃப் லாங் இதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே லியானோட ஒரு முக்கியமான கான்சர்ட்டை பார்க்கறதுக்காக காலேஜ்க்கு போகிறாங்க. ஆனால் அப்போன்னு பார்த்து கார்டனில் ஒரு வாட்டர் ஹோர்ஸ் ஸ்டார்ட் ஆகவும் நம்ம ஹீரோயின் மேலே தண்ணி பற்றக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட ட்ரெஸ்ஸால் மறைச்சிக்கிறதுனால அப்படியே நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அங்கே நம்ம ஹீரோவை மீட் பண்ணி பேசுறதுக்காக வர நம்ம ஹீரோவோட அம்மாவுமே இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணவும், அவங்க கால் பண்ணி நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு லவ் மேட்ரு தெரிஞ்சு போயிடுச்சுங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணவும் நம்ம ஹீரோயின் கிட்ட மேட்ரை சொல்லி நீ உள்ள போய் கான்சர்ட் பாரு, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். பட் நம்ம ஹீரோயின் திரும்ப கெஃபேக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மா பேசுகிற டோனை வச்சே தன்னோட மாமியாருங்கிறத ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவோட அம்மாவுமே வளவளா கொலன்னு எதுவும் இழுக்காம, இங்கே பாருமா என்னோட பையன் ஒரு பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த பையன், ஸோ அவனுக்குனே பிஸ்னஸ் கடமைகள்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, இப்படி உன்னை தேவையில்லாமல் லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவன் டைவர்ட் ஆகிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு, பேசாம நீ என்னோட பையனை விட்டு போகிறது தான் நல்லதுன்னு ரொம்பவே பொலைட்டாக கேட்கவும் நம்ம ஹீரோயின், என்னதான் நீங்கள் ஹீரோவோட அம்மாவா இருந்தாலும் ஹீரோவை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலை, கண்டிப்பாக என்னால் உங்கள் பையனை விட்டு போக முடியாது, அதே மாதிரி தான் உங்கள் பையனுமே டெஃபினெட்லி என்னை விட்டுட்டு போக மாட்டான்னு ஹீரோயின் ரொம்பவே போல்டாக ரிப்ளை பண்ணிடுறா. நான் உன்கிட்ட ரொம்பவே மரியாதையா பொறுமையா கேட்டு பார்த்தேன், ஆனா நீ அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கல, இதுக்காக கண்டிப்பா நீ ஃபியூச்சர்ல வருத்தப்படுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமா மிரட்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட, என்ன மைசன் போயும் இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி, ஹீரோயினை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், தேவையில்லாம ஒருத்தரை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா பக்காவா பிளான் பண்ணி நம்ம ஹீரோவை ஆளுங்களை வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் இவ்வளோ டைம் ஆகியுமே ஹீரோ இன்னும் வீட்டுக்கு திரும்ப வரலங்கிறதுனால ரொம்பவே பயந்து ஹீரோவை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக போகிறா. ஆனால் எங்க இதனால ஹீரோக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டு ஹவுஸ் ஓனர் காஃபி ஷாப்பில் விட்டுட்டு போன அந்த மொபைலுக்கு ஜோயா கிட்டே இருந்து கால் வரவும் நம்ம ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரும், அதாவது ஜோயாவும் ஹவுஸ் ஓனரும் கூட்டு களவாணிங்கிற விஷயம் நல்லாவே புரிஞ்சு போயிடுது. ஸோ மொபைல் எடுக்கிறதுக்காக அவர் திரும்ப காஃபி ஷாப்புக்கு வரச்ச, ஏன் இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, இல்லைம்மா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், அந்த ப்ராப்ளம்லேருந்து என்னை ஜோயா தான் காப்பாற்றினா, அப்படி இருக்கும்போது அவன் என்கிட்ட ஒரு உதவின்னு கேட்கும்போது என்னால் அதை மறுக்க முடியலை, அது மட்டும் இல்லாமல் எனக்குமே ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு நிறையவே பணம் தேவைப்படுது, அதனால தான் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன், வேணும்னா நாம ஏற்கனவே முன்ன பேசின மாதிரி நான் ஃபாரினுக்கு போகிறதுக்குள்ளே நீ 3 மில்லியன் yen பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நானுமே சொன்ன மாதிரி உனக்கு இந்த வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தென் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ என்னை விடுங்கன்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவோட அம்மா மனசில் கொஞ்சம் கூட இந்த ஈவு இறக்கம்னு எதுவுமே இல்லை. நீ பாட்டும் கத்திக்கிட்டு கிட மைசன், நான் பாட்டுக்கும் நீ ஃபாரின் போகிறதுக்கான எல்லா ப்ராசஸையுமே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஒரு கண்ணாடி பிளேட்டை கீழே தள்ளிவிட்டு அந்த உடஞ்ச கண்ணாடி பிளேட் எடுத்து கழுத்தில் வச்சுக்கிட்டு, இப்போ நீங்கள் என்ன ஹீரோயினை பார்க்கறதுக்காக வெளியில் விட போறீங்களா, இல்லை நான் இந்த கண்ணாடி பீஸால என் கழுத்தை கிழிச்சுக்கணுமான்னு கேட்க, எங்க பண்ணு பார்ப்போன்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, டக்குன்னு நம்ம ஆளு நிஜமாவே கழுத்தில் ஒரு கீரலை போட்டுக்கிறதுனால அத்தி இவன் நம்மளை விட பயங்கரமான கோவக்காரனா இருப்பான் போலன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க.
அடுத்து நம்ம பவுலிங் ஹீரோயினுக்கு கால் பண்ணி சிஓ உன்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா, உடனே கிளம்பி என்னோட கம்பெனிக்கு வான்னு சொல்லவும், நான் கூட அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சிஓ மீட் பண்ணுறதுக்காக வரா. பட் அவர் இந்த மாதிரி நீ எங்கள் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டினா கண்டிப்பாக இங்கே இருந்துட்டு இருக்க எல்லா ஐடல்ஸுக்குமே டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணணும்னு சொல்லவும், ஓகே நீங்கள் இந்த கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன், ஆனால் என்னால் கண்டிப்பாக ஜோயாக்கு மட்டும் கொரியோகிராஃப் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறா. ஒரு கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணும்போது அவங்க சொல்ற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கச்சே நீ ஏன் ஜோயாக்கு மட்டும் கொரியோகிராஃப் பண்ண மாட்டேங்கிறதுல இவ்வளோ பிடிவாதமா இருந்துட்டு இருக்குன்னு சிஇஓ கேட்குறாரு. பிகாஸ் எனக்கு அவனை பார்க்க பிடிக்கல. ஒருவேளை உங்களுக்கு சொந்தமான பேரையும் புகழையும் உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் திருடுனா அவங்கள நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணாமலே இங்க இருந்து கிளம்பிடுறா. இதெல்லாத்தையும் அறகுறையா ஒட்டி கேட்டுற நம்ம லியான் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் எங்க கம்பெனி கூட ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் போட போறலாமா, அதுல இந்த ஜோயாவோட பேச்சுமே அடிப்படுது. ஸோ நீ டேரக்டா வந்து என்ன ஏதுங்கிறத பாரு மச்சான்னு சொல்லி கொளுத்தி போட்டுடுறான். தென் அங்கே இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பும்போது ஜோயா அவங்கள ஸ்டாப் பண்ணி நீ அந்த சீக்ரெட்டை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தீல, அப்புறம் எதுக்காக இப்போ அந்த சிஇஓ கிட்ட சொன்னேன்னு கேட்கவும், நான் உன்கிட்ட எத்தனையோ டைம் என்னை வந்து மீட் பண்ணாதன்னு சொல்லி பார்த்தேன், பட் நீ கேட்கல. அது மட்டும் இல்லாமல் என் ஹவுஸ் ஓனரை வச்சு என்னையே பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. நீ இப்படிலாம் பண்ணும்போது நான் எதுக்காக உனக்கு பண்ணி கொடுத்த அந்த ப்ராமிஸை மட்டும் மீறாமல் இருக்கணும்? ஈவன் நான் உனக்கு பண்ணி கொடுத்த அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்கு நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த லிஃப்ட்ல இருந்து கிளம்புறச்ச டக்குன்னு ஜோயா அவளை ஹக் பண்ணிடுறான். இதெல்லாம் லிஃப்ட் ஓப்பன் ஆகும்போது பார்த்துடுற நம்ம ஹீரோ பயங்கரமா காண்டாகி ஜோயா மூஞ்சு மேலேயே ஒரு குத்து விட்டுட்டு அடுத்த கிக்கு விடுறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லி ஜோயா கணத்திலேயே பலார்னு ஒரு அறை விட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டு விடுறச்ச நம்ம ஹீரோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோயா ஹீரோயினை ஹக் பண்ண ஞாபகமே வந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோயினை பயங்கர ஃபோர்ஸாக கிஸ் பண்ணி நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறது உனக்கு பத்தலையா, அப்புறம் எதுக்காக ஜோயாவை ஹக் பண்ண விட்ட, என் கூட பண்ண எல்லாத்தையுமே நீ ஜோயா கூட பண்ண போறியான்னு கேட்டதும் அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாகி ஹீரோ கண்ணத்தில் சப்புன்னு ஒரு அறை விட்டு என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, நீ என்ன பைத்தியமானு கேட்டு கத்தவும், ப்ளீஸ் ப்ளீஸ் எக்காரணத்தை கொண்டும் நீ என்னை விட்டுட்டு போயிடாத, என்னை வெறுத்துடாத, இப்போதைக்கு நீ மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆள்தல், நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் ரோட்ல அனாதையா நிற்க வேண்டியதான், உன்னை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டு போகாதன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா அளவும். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட மென்டாலிட்டி, அதாவது ஹீரோயினை ஜோயா ஹக் பண்ணதுனால நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு பொசசிவ் ஆகி இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கிறது புரியுது. ஸோ நம்ம ஹீரோயினால ஹீரோவை திட்ட முடியல, அதே நேரம் கோவப்படாமலும் இருக்க முடியல. நெக்ஸ்ட் நம்ம லியான் இந்த மாதிரி ஜோயா ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்கிற மேட்டரை கேள்விப்பட்டதுமே பயங்கர காண்டாகி அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கச்ச அங்கே ஜோயாவோட பரட்டத்தில் பிஏ கூட வர அந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம லியானை பார்த்து நீ இப்போ ரீசெண்டாக தான் ஃபேமஸ் ஆன, அதுக்குள்ளே என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, என்ன உனக்கு ஜோயாவை பார்க்கும்போது ரொம்பவே பொறாமையா இருக்கா, இன்னொரு டைம் நீ ஜோயா மேலே கையை வச்ச கண்டிப்பாக நான் இதை வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணிடுவேன்னு சொல்லவும், நம்மால் உடனே எங்க உனக்கு தைரியம் இருந்தால் பண்ணு பார்ப்போம், வீடியோ எடு பார்ப்போம்னு சொல்லி கத்தவும் டக்குன்னு அந்த பொண்ணு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு அங்க வர பவுலிங். நம்ம கம்பெனியோட ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் சிஇஓட பெர்மிஷன் இல்லாம நாம எந்த ஒரு ஐடல்ஸையுமே போட்டோ இல்ல வீடியோ எடுக்கக்கூடாது. ஒருவேளை நான் இந்த விஷயத்த சிஇஓ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணனா கண்டிப்பா உன்னோட வேலை போயிரும்னு சொல்லி அந்த பொண்ணை பயங்கரமா மிரட்டி அவ எடுத்த வீடியோஸையுமே டெலீட் பண்ணிட்டு என்னதான் இவங்க எல்லாருக்கு முன்னாலையும் நம்ம லியானுக்கு பவுலிங் சப்போர்ட் பண்ணாலும் தனியா கூட்டிட்டு வந்து நீ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்க, அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உனக்கு அகேன்ஸ்டா இருக்கிற எல்லாருமே இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னோட கெரியரை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது நீ உன்னோட கோவத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு உன்னோட முன்னேற்றத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு. இந்த டைம் வேணும்னா நான் சிஇஓ கிட்ட பேசி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றேன், பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பவுலிங் அங்கே இருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் தன்னோட டாக்டர் கிட்ட வர ஹீரோ ரொம்பவே பாசிட்டிவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அதே நேரம் எல்லா விஷயங்களுக்குமே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது அவன் மென்டலி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஹீரோக்கும் எதுனா ட்ரீட்மெண்ட் இருக்குமான்னு கேட்கறதுக்கு அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. பிகாஸ் நீங்கள் சஃபர் ஆனது நடுவில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால, ஆனால் ஹீரோ விஷயத்தில் அப்படி இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோ சின்ன வயசுலேருந்தே தான் மேலே யாராவது பாசம் காட்ட வரமாட்டாங்களான்னு ஏங்கின மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் ஹீரோவை உண்மையாக காதலிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ எங்கே தான் மேலே ரொம்பவே பாசம் காட்டி லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு தன்னை விட்டுட்டு போயிருமோங்கிற பயத்தினால தான் ஹீரோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஈவன் நீங்கள் அவனை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோ எந்த அளவுக்கு வேணா பயங்கர எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குமே போவான். மேபி ஹீரோ எதிர்பார்க்குற விஷயங்கள் அப்படி இல்லைனா ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹீரோ இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆவானா ஆக மாட்டானாங்கிறத என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஏன்னா இது சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோ மனசில் ஓடிட்டு இருக்கிறதுனால அவனோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற வரைக்கும் ஹீரோ இப்படி தான் இருந்துட்டு இருப்பான்னு சொல்லிடுறாங்க.
ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோவோட மொபைலில் இதுக்கப்புறம் அவள் எங்கே போகிறாங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அவள் மொபைல்லேருந்து ஹீரோவோட மொபைலுக்கு லொக்கேஷன்ஸ்லாம் காட்டுற மாதிரி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீ கண்டிப்பாக என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்களேன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனல் ஆகி ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோக்கு ப்ரொஃபஸர் கிட்டே இருந்து கால் வருதுனால அவரை மீட் பண்ணி என்ன விஷயம்னு கேட்குறச்சுதான். இந்த மாதிரி ரீசெண்டாக நம்ம ஹீரோ செஞ்ச ஒரு ப்ராஜெக்டை வாங்கினா அந்த கம்பெனியை சேர்ந்தவங்களே இப்போ நம்ம ஹீரோவை நம்பி ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நாங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ண ரெடியாக இருக்கோம்னு சொன்னதா ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும், ஓகே நான் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை பண்ணித்தரேன், பட் எனக்கு 50% ஷேர் அட்வான்ஸாக வேணும்னு ஹீரோ கேட்குறான். 50%ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான், இருந்தாலும் நான் உனக்காக உங்ககிட்ட பேசி பார்க்குறேன்னு ப்ரொஃபஸர் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அப்பா வரவும், நம்ம ஆளு என்ன விஷயம், எதுக்காக என்ன நீங்கள் மீட் பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்டு மொபைலில் இந்த டைமர், அதாவது 10 நிமிஷத்துக்குள்ளே தன்னோட அப்பா கிட்ட பேசி முடிக்கணுங்கிறதுக்காக டைமர்லாம் ஆன் பண்ணி வைக்கிறான். உன்னோட அம்மா என்னை டிவோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா, எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, பிகாஸ் எப்பயுமே நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்னு ஹீரோவோட அப்பா சொல்ல, என்னது ஃபேமிலியாவா, அந்த ஃபேமிலிங்கிற வேர்டுக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா தெரியாதா, நீங்கள் எது சொன்னாலும் நான் என்ன நம்பிடுவேனா, என்னை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதான்னு ஹீரோ கேட்குறான். சரி மைசன், இப்போ நான் டைரெக்டாகவே விஷயத்துக்குள்ளே வரேன். இப்போ நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸுமே உங்கள் அம்மா பேரில் இருக்குது. மேபி எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆச்சுன்னா எல்லாம் உங்கள் அம்மா கூடயே போயிடும், என்கிட்ட எதுவுமே இருக்காது. ஈவன் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக உங்கள் அம்மா ஒன்று அந்த பொண்ணு கூட சேர விட மாட்டா. ஒருவேளை நீ கோர்ட்டில் எனக்கு சாதகமாக பேசினீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் 2 பேருக்கு நடுவில் டிவோர்ஸ் ஆகாது. நானுமே உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பா சொல்ல, அதானே பார்த்தேன் என்னடா எங்கள் நைனாக்கு திடீர்னு என் மேலே பாசம் வந்துருச்சேன்னு. அதுக்கெலாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இப்படி நீங்கள் 2 பேரும் என்கிட்ட பாசமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக எனக்கு அப்பா அம்மாவே இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு அவங்களோட செக்ரட்டரி கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ அப்பாவோட செகண்ட் சேனல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிற மேட்ரை சொன்னதுமே ஹீரோவோட அம்மா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அதாவது இப்போ நம்ம ஹீரோ அண்ணாவாக போகிறான். பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவோட அப்பா பயங்கர சைலண்ட்டாக இருந்துட்டு பண்ணியிருக்க வேலையை. அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி நம்ம லியான் ஜோயா கூட சண்டை போட்டான். ஜோயாவை பார்த்து பொறாமப்படுறான்னு சொல்லி நிறையவே நியூஸ்லாம் ரொம்ப வேகமாக சோஷியல் மீடியாஸில் பரவுறதுனால நம்ம லியானும் பவுலிங்கும் நிறையவே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாகிடுது. ஸோ நம்ம மிஸ்யூன் ஹீரோயின் கிட்ட லியான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக அவனோட வளர்ச்சியை தடுக்கும். என்னதான் அவன் ரொம்பவே டேலண்டடான பையனாக இருந்தாலும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால தான் அவன் இந்த அளவுக்கு பாப்புலர் ஆகியிருக்கான். ஸோ இந்த அதிர்ஷ்டம் அவன் கூட கடைசி வரைக்கும் இருக்கும்னு கண்டிப்பாக நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் நான் அவன்கிட்ட அப்பவே இதெல்லாம் வேண்டாம், நல்லா படி, ஒரு நல்ல ஸ்டேபிளான வேலைக்கு போன்னு அவ்வளோ அட்வைஸ் பண்ணேன். பட் அதெல்லாம் லியான் கேட்காம இப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை செலக்ட் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்லாம் சொல்லவும் நம்ம லியான் இதெல்லாம் கேட்டு செம டென்ஷன் ஆகி, அப்போ எனக்கு என்ன திறமை இல்லையா, இது எல்லாத்தையுமே நான் ஒரு அதிர்ஷ்டத்தினால தான் பண்ணேன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டு நம்ம லியான் மிஸ்யூன் கூட பயங்கரமாக சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பாவம் நம்ம மிஸ்யூன் லியான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவனுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாம் அவன் புரிஞ்சுக்காம பயங்கரமாக சரக்கடிச்சிட்டு இருக்காங்கிறத கேள்விப்படுற நம்ம பவுலிங், நீ ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இப்போ புதுசாக ஆரம்பிக்க போறியான்னு கேட்டு திரும்ப அவனை மிஸ்யூனை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது தான் நம்ம லியான் கொஞ்ச நாளாக காலேஜுக்கு ரெகுலராக வராததுனால அவனை டிஸ்மிஸ் பண்ண போகிறதா காலேஜ் நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க. லியான் ஒரு வாழ்க்கை நான் இந்த காலேஜில் படிக்கிறேன்னு மட்டும் சொன்னால் போதும், நான் கண்டிப்பாக எப்படியாவது பேசி அவனை டிஸ்மிஸ் பண்ண விடாமல் பண்ணிடுறேன்னு மிஸ்யூன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் லியான் இப்போ மிஸ்யூன் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த காலேஜில் படித்து டிகிரி வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே இப்போ ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு திறமை இல்லை, என்னால் எதுவுமே முடியாது, நான் அதிர்ஷ்டத்தினால தான் முன்னேறி வந்தேன்னு சொன்ன எல்லாருக்கு முன்னாலையும் கண்டிப்பாக நான் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணி காட்டுவேன். அதனால் இப்போ நீங்கள் எனக்கு தாராளமாக டிசி கொடுக்கலாம். ஆமாம், நீங்கள் எதுக்காக எனக்கு டிசி கொடுக்கணும்? பேசாமல் நானே இந்த காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் பண்ணிடுறேன், அதுக்கான எல்லா ப்ரொசீஜரையுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லியான் கிளம்பிடுறான். அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட, எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட எங்கள் அம்மா என்னை வந்து பார்த்துக்க மாட்டாங்க. ஈவன் நான் கால் பண்ணி சொன்னாலுமே கூட நான் நம்ம டிரைவர் கிட்ட பேசியிருக்கேன். ஸோ நீ அவர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒன்று நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர இது வரைக்கும் ஒரு டைம் கூட எங்கள் அம்மா என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதே இல்லை. அதே மாதிரி ஒரு நாள் எங்கள் ஸ்கூல் பசங்க எல்லாருமே என்னை பயங்கரமாக கலாய்ச்சாங்க. அந்த விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட வந்து சொன்னேன், ஆனால் அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ நான் ரொம்பவே கவலைப்பட்டு தனியாக ஒரு பார்க்கில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது என்ன மாதிரியே அங்கே அழுதுட்டு இருந்த ஒரு அக்கா என்கிட்ட, இப்படி நம்ம அழுதுட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை, நமக்கு என்ன தேவையோ அதை நாம தான் நிறைவேற்றிக்கணும், பிகாஸ் நம்ம மேலே யாருக்குமே அக்கறை இல்லாதப்போ நாம ஏன் அவங்ககிட்ட இருந்து பாசத்தை எதிர்பார்க்கணும்லாம் சொன்னா. அன்னையிலேருந்து தான் நானுமே இந்த மாதிரி தனியாக வாழ கற்றுக்கிட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அப்படியே நினச்சி பார்த்து, அன்னைக்கு உனக்கு அட்வைஸ் பண்ண அந்த அக்கா வேற யாரும் இல்லை நான் தான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பயங்கர குஜாலிட்டி ஆகிடுறான்.
நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக வரதுனால ஹீரோ பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகி அவனையே முறைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பையன் எனக்கு ட்ரைனிங்கே வேணாம், நான் எதுவாக இருந்தாலும் உங்களை ஆன்லைன் கிளாஸில் பார்த்து ஃபாலோ பண்ணி கற்றுக்கிறேன்னு சொல்லி பயந்து பாதியிலேயே அங்கேருந்து ஓடி போயிடுறான். இன்னொரு சைடு நம்ம லியான் காலேஜை ட்ராப் அவுட் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்மில் சைன் போடுறதுக்காக போகும்போது மிஸ் யூன் அவன்கிட்ட பேசி எப்படியாவது சமாதானம் பண்ணிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் எப்படியாவது மிஸ் யூனுக்கு முன்னே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காகவே இதுக்கப்புறம் நான் போகிறது சிங்கப்பாதன்னு சொல்லி ஃபார்மில் என்னதான் சைன் போட்டாலும் வெளியில் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் மிஸ் யூனை பார்க்க முடியாது, அவங்க கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். அதே மாதிரி தான் நம்ம மிஸ் யூனுமே ஈவன் இப்படி தன்னோட க்ரஷ் அழுதுட்டு இருக்கதையும் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருக்கதையும் பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம பவுலிங் ஸ்ட்ரைட்டாகவே லியான் கிட்ட நான் உனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நீ தைரியமாக உள்ளே போய் மிஸ் யூன் கிட்ட சாரி கேட்டுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிழிச்சு போட்டுட்டு வான்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஆளு கண்டிப்பாக என்னாலலாம் முடியாது, நான் ஸ்டடீஸை ட்ராப் பண்ணதுதான்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னல் ஆகி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்கே இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணா நம்ம லியானோட பாட்டு சூப்பர் ஹிட் அடிச்சிட்டதுனால அந்த கம்பெனியோட சிஇஓ சொன்ன மாதிரியே ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு வர வேற ஒரு கம்பெனியோட சிஇஓ நம்ம ஹீரோயினையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம கம்பெனியோட சிஇஓ நீங்க எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் இல்லை, அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட், பெர்மிஷன் இல்லாம பக்கத்துல போனாலே ஓங்கி ஒரு கிக்கு விட்டுருவா, அப்படி இருக்கச்சே நீங்க அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்பவே நல்லதுன்னு சிஇஓ எவ்வளவோ வார்ன் பண்றாரு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஜோயாவோட பரட்டத்தில் பியே நைஸா நம்ம ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தா அந்த இன்னொரு கம்பெனியோட சிஇஓ கிட்ட பேசி நம்ம ஹீரோயினை இவ்வளோ நாளாக ஏமாத்திட்டு இருந்த அந்த டீச்சருக்கு வெயிட்டர் வேஷம்லாம் போட்டுவிட்டு நம்ம ஹீரோயினுக்கே தெரியாம அவங்க குடிச்சிட்டு இருந்த ஒயின்ல தூக்க மாத்திரையுமே இந்த மயக்க மருந்தெல்லாம் கலந்து விட்டுடுறாங்க. அப்புறம் என்ன, அந்த ஒயினை குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர கிளார் ஆகிடுறதுனால அந்த இன்னொரு கம்பெனியோட சிஇஓ ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஈவன் நம்ம ஹீரோயினுமே அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறா, பட் அவளால் முடியல. ஆனால் கரெக்டான டைமுக்கு அங்கே வர நம்ம ஜோயா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை சார், இந்த பொண்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அங்கேருந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறத அறகுறையாக பார்த்துடுற நம்ம லியான் மச்சான் அவனோட ஆளை மயக்கம் போட வச்சு இந்த ஜோயா எங்கேயோ காரில் கூட்டிகிட்டு போகிறான்டான்னு சொன்னதும் தான் போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்டை அப்படியே விட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அங்கே இருந்து கிளம்பிடுறான். ஸோ சீனியர்ஸ் எல்லாம் தம்பி எங்கே போகிற, முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, இதனால பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா வா வான்னு எவ்வளவோ கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம ஹீரோயின் மொபைலில் இருந்துட்டு இருக்க ஜிபிஎஸை வச்சு ட்ராக் பண்ணி நம்ம ஹீரோயினை ஜோயா வீட்டில் விடுறதுக்காக வரும்போது ஜோயா ஏதோ நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நினச்சிக்கிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஆனால் ஜோயா தான் மேலே எந்த தப்புமே இல்லைனாலும் ஹீரோவை திரும்ப அடிக்கலை, ஏன்னா அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. தென் நம்ம ஹீரோயின் மயக்கத்திலிருந்து கண் விழிக்கும் போது பக்கத்தில் பவுலிங்கும் மிஸ் யூனும் இருக்கிறதுனால ஹீரோ எங்கன்னு கேட்குறச்ச இந்த மாதிரி ஹீரோ ஜோயாவை அடிச்சு காயப்படுத்திட்டதுனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் மனசு கேட்காது நம்ம ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்குமே போகிறா. அப்போ அங்கேருந்து வெளியில வர நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயினை அடிக்கிற மாதிரி கை வாங்கிட்டு இதுக்காக தான் நீ என்னோட பையனை லவ் பண்ணியா, உன்னோட பழைய பகையை தீர்த்துக்கிறதுக்காக தான் என்னோட பையனை நீ யூஸ் பண்ணிக்கிட்டியா, இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா என்னோட பையன் வாழ்க்கையே வீணா போயிரும்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு அங்கே இருந்து கிளம்புறதுனால நம்ம ஹீரோயின் இப்போ நாம உள்ள போய் ஹீரோவை மீட் பண்றதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லைன்னு சொல்லி டைரக்டா ஜோயாவை மீட் பண்ணி நீ என்ன ரீசனுக்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம், எதுக்கு நீ தேவையில்லாம ஹீரோவை இழுத்துட்டு இருக்க, இப்போ என்ன நான் உனக்கு டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணும் அவ்வளோதானே, ஓகே நான் கண்டிப்பா உனக்கு பண்றேன், அதுக்கு பதிலாக நீ ஹீரோவை ரிலீஸ் பண்ணணும், ஹீரோ மேல எந்த தப்புமே இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், ஓகேவான்னு கேட்கறதுக்கு ஓகே செல்லக்குட்டி நானுமே இதை தான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி ஜோயா நம்ம ஹீரோ மேல கொடுத்திருந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறதுனால ஹீரோவையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட அம்மா நைஸாக பேசி ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக போட்டு கொடுத்து எப்படியாவது ஹீரோவோட மனசை மாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஆளு உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும்னு சொல்லி அங்கே இருந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த பெரிய ஸ்டுடியோக்குமே வரான். ஹீரோவை நோட் பண்ணுற ஜோயா வேணுக்குனே ஹீரோவை வெறுப்பேற்றுறதுக்காக ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணவும் நம்ம ஹீரோ பார்த்து கடுப்பாகி ஜோயாவை திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறான். பட் நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி நீ வேணுக்குனே பண்ணிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, தேவையில்லாமல் நீ ஹீரோவை சிக்க வைக்க எந்த ட்ராப்பும் போடாதுன்னு சொல்லி அவனை பயங்கரமாக திட்டிட்டு நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உன்னை ஜெயிலில் இருந்து ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் ஜோயாக்கு கொரியோகிராஃப் பண்ணுறதாவுமே ஒத்துக்கிட்டேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் இந்த எல்லா வேலையுமே முடிச்சிடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்கவும் ஹீரோ பரவாயில்ல எனக்காக தானே நீ இவ்வளவுமே பண்ணேன்னு சொல்லி என்னதான் ஹீரோயினை ஹக் பண்ணாலும் எங்க ஜோயா ஹீரோயின் கிட்ட பேசி மனசை மாத்திடுவானோன்னு யோசிச்சு ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ காலேஜுக்கு வந்ததுமே சீனியர்ஸ் எல்லாம் அவனை பயங்கரமா திட்டி 2-3 நாளா நீ எங்க போயிருந்த, நீ அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணாம அன்னைக்கு போனதுனால இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாகி இந்த ப்ராஜெக்டையே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, முக்கியமா ப்ரொஃபஸருக்கு வேலை போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க நமக்கு கொடுத்த பணத்தை ரொம்ப சீக்கிரமா ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க,
இந்த எல்லா பிரச்சனைக்குமே நீ தான் காரணம், நீ மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தீன்னா கண்டிப்பா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இங்க நடந்திருக்காதுன்னு சொல்லவும், பாவம் நம்ம ஹீரோ இந்த ப்ராஜெக்டை நம்பி தான் ஹீரோயினோட வீட்டுக்கான பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொன்னா. பட் இப்போ இந்த மாதிரி ஆகிட்டதுனால ரொம்பவே அப்செட் ஆகி பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரவும், இவன் ஏதோ பிரச்சனையே தாங்கிட்டு இருந்து மறைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறத ஹீரோயினுமே கண்டுபிடிச்சிடுறா. அப்போ அவளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு முக்கியமான கால் வருதுனால என்ன ஆச்சுங்கிறத பார்க்கும்போது தான் அன்னைக்கு இந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயின் குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்தது இந்த டீச்சர் தாங்கிற மேட்டரை போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பத்தி நம்ம ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இப்போ நம்ம ஹீரோயினையுமே வர சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த டீச்சர் கிட்ட, நீ இதை ஏன் பண்ண, எதுக்காக பண்ணங்கிற எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும், ஆனா நீ எப்படி அவ்வளோ பெரிய பார்ட்டிக்குள்ள வந்த, யாரை நீ உள்ள வரத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்கிற மாதிரிலாம் கேட்கவும், அதை எதுக்காக நான் உன்கிட்ட சொல்லணும், இவ்வளோ நேரமா போலீஸ் என்கிட்ட கேட்டே நான் எதுவும் சொல்லலை, அப்படி இருக்கும்போது சாதாரண சோப்லாக்கி நீ கேட்டு நான் சொல்லிடுவேனான்னு கேட்டு நம்ம ஹீரோயினையே பயங்கரமாக கலாய்க்கிறா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ நடந்த எல்லா பிரச்சனைக்குமே தான் தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது ப்ரொஃபஸர் கிட்ட சாரி கேட்கலான்னு சொல்லி பக்கத்தில் போயிடுறான். பட் நம்ம ஆளுக்கு ப்ரொஃபஸரை நேருக்கு நேர் பார்த்து பேச தைரியம் இல்லை. ஏன்னா என்னதான் நம்ம ஹீரோ அந்த ப்ரொஃபஸரை கலாய்ச்சாலும் மரியாதை இல்லாமல் பேசினாலுமே ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோவுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்து அவனை ஒரு நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல மனுஷனோட கெரியரையே காலி பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில் இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ப்ரொஃபஸர் கிட்ட பேச முடியாமல் பயங்கரமாக தயங்க ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது.